எம்பேரும் மாமா எவர்தான் எம்பேரும் மாமா எவர்தான் கைலாசத்துக்கு வந்தவரோ பார்க்கடலுக்கு திரும்புவாரா திரும்புகிற வேளையிலை பார்த்தாரே மாயாண்டி பாறையடி சுடலதான மாமாவத்தங்கண்ட போது மண்ணால போட்ட வீடோ மண்டைய உருட்டுதையோ கல்லால அடித்த சீலை கண்ணுருட்டி பாக்குதையோ கண் உருட்டி கையை தட்டி அழைக்குதையோ ஐயா கண்ணுருட்டி பார்க்கும்போது கையை தட்டி அழைக்குதையா ஏன் மாமா தாய் மாமா அம்மா கூட பிறந்த மாமா மருமாவே வீட்டுக்காளோ ஊமை விட்டு நடக்கலாமா ஊமை விட்டு ஒத்த முரசு வேணும் மாமோ மாயாண்டியும் சொல்லும் போது ஏன் மாயக்கண்ணன் கோபால அவரும் மனமதியில் நினைக்கார இது மண்ணால போட்ட வீடம் ஏ மண்டையத்தான் உருட்டுதையா அதுவும் மணி கொண்டு பேசுதையா ஏ கல்லால அடித்த சீலை ஏ கண்ணானத்தான் கண்டவாது இது கண்ணுருட்டி பாக்குதையா நம்மள கையை தட்டி அழைக்குதையா இப்பேற்பட்ட தேவதைய நாம இதுவரைக்கும் கண்டதில்ல இன்று எம்பெருமாள் மனதில் என்ன காலில் வட்ட செருப்பத்தான கலட்டி வெளிய எரியுதாரு கலட்டி நல்ல வெளியிலறிந்து எம்பெருமாள் மாயவர்தான் தலப்பாவ ஒலைக்கார் அவரை அறையதில கட்டுதார மாணிக்க கையிலக்குள்ள மாணிக்க கையிலக்குள்ள அந்த மாய கண்ண வாரார கையிலக்குள்ள பார்த்தார் மாயவர் நாமளும் எத்தனையோ தெய்வங்களையோ யாரெல்லாமோ பார்த்துருக்கோம் இது மண்ணால போட்ட பீடமே இப்படி மண்டைய உருட்டுது மணி கொண்டு பேசுத கல்லால அடித்த சிலை கண்ணு உருட்டி பாக்கு கைய தட்டி அழைச்சு ஏன் மாமா தாய் மாமா அழைக்க இப்பேற்பட்ட தேவதைய நம்ம எந்த உலகத்திலையும் பார்க்கல அதனால இது பொல்லாத தெய்வம் கிடையாது நம்ம பணிஞ்சு பகுந்துதான் போனோம்னு காலில் போட்ட தும்பு செருப்ப கைலாச வாசலையே உதறி கலட்டி எரிஞ்சாரு தலையில இருந்து தலப்பாவை உழைச்சு அறையில கெட்டி பணிஞ்சு வராரு அம்மா ஐயா பாறையடி சுடல வாசல்ல எம்பெருமாளே தலை கவிழ்ந்து பணிஞ்சிருக்கார நாமளா அவர் முன்னால ஆணவத்துல வரலாமா வர முடியாது ஆகையினால அவன் பார்த்து கோயிலுக்குள் வந்தபோது கோட்டைக்குள் மாணிக்க கையிலைக்குள்ள மாய கண்ணன் வந்தபோது மாமா மரமே வீட்டுக்களும் ஊமை வீட்டா நடக்குமாமா நடக்கு எனக்கு ஊமை வீட்டு ஆகாது அதனால நீங்க எனக்கு ஒத்த முரசு தட்டுங்க ஒத்த முரசு எப்படியா தட்டுறார் எப்படி தட்டுதாரு ரன்னக்கரன் மாமா போதும் இன்னமே நான் பிறந்த விவரத்தை எனக்கு வில்லு பாட்டா படிச்சு விளப்பமா சொல்லணும் மாமா
நல்ல விளப்பமா சொல்லுங்க மாமா. வில்லு பாட்டை படிச்சு என் பிறவிய நாமத்தை என் விளப்பமா சொல்லணும்னு சொல்லவும் பார்த்தார் எம்பெருமாள். எம்பெருமான் வில்லு ஜோடிக்க சொல்லுது இந்த தெய்வம். வில்லுக்கு நாம என்ன செய்வது? ஆமா, ஒரு காலத்துல இது ராமாயணத்துல கொலை கருவி. இது யாருடைய பானம்? ராமருடைய பானம். இது கொலை கருவியா இருந்தத. ஆமா, நம்ம பேரை சொல்லி 4 மக்கள் பிழைச்சுக்கிடட்டும். நம்ம பேரை சொல்லி 6 மக்கள் பிழைச்சுக்கிடட்டும்னு சொல்லி அன்னைக்கு ஐயா கொடுத்த வரப்பிரசாதம் தான் அன்னைக்கு அவர் ஆலயத்துல. ஆமா, நம்ம வில்லுப்பாட்டு சுடலை. வில்லுப்பாட்டுன்னு தொடங்கினதே கைலாசத்துல சுடலைக்கு தான் தொடங்குச்சு. அவருக்கு தான் சுடலைக்கு. ஆமா, அந்த வில்லுப்பாட்டு தான் அன்னைக்கு ஐயா சுடலைக்கு தொடங்கின வில்லுப்பாட்டு தான் அன்னைக்கு அம்மாளுக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும். ஆமா, எத்தனை நிகழ்ச்சி வச்சாலும் சொல்லுவாங்க. ஆமா, வில்லில்லாத கோயில் அது வெறும் கோயிலும்பா. ஆமா, ஆட்டம் ஆடல் பாடல் வச்சிருப்பான், மேல அடிச்சிருப்பான். எத்தனை நிகழ்ச்சி வச்சாலும் வில்லு பாட்டு இல்லைன்னா அது வெறுங்கோயிலுன்பா. யாமுன்னா இந்த தெய்வத்தனோட வழிபாட வில்லுப்பாட்டுக்காரங்களும் மகடவாத்தியக்காரங்களும் தான். ஆமா, ரொம்ப மகிமையா சொல்ல முடியும். மகடவாத்திய கலைஞரும் அவருக்காக பிறந்தவர் தான். ஆமா, வில்லுப்பாட்டும் அவருக்காக பிறந்தது தான். வில்லுப்பாட்டு படிக்க சொல்லுதார என்று எம்பெருமான் மாயவர் ஆதி மாய் கைலாசபதியில எப்படி வில்லு சாமானை சேகரிக்கிறார் தெரியுமா? நல்லருவை நானலாக்கி நல்லருவை நானலாக்கி ஐயா நந்தியாதை கொடமாக்கி வாசுகிய வடமாக்கி 9 நவக்கிரகம் மணிகள் ஆக்கிய தில்லையில ராமர் வானோ, தில்லையில ராமர் வானோ, கையதில விசுகோலா பெருமாள் கையதில வில்லு சாமான் சேகரித்து வில்லு படிக்கணும். வில்லு சாமானை சேகரிச்சாச்சு. அட்டவணை வாங்கினா போறாது. 6 பேரும் ஆளு வேணும். வேணும்லா கோயில்ல வில்லு அண்ணாவியா படிச்சு அரங்கேற்றத்தை முடிச்சு வில்லு படிச்சாச்சு. இன்னாரு வில்லு படிக்காங்க, வாங்க அட்வான்ஸ் கொடுப்போம்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுக்க வந்துருவாங்க. வில்லு சாமான் செட்டு சாமான சேகரிக்கணும்னு செட்டு சாமான்கள் எல்லாம் சேகரிச்சிருவாங்க. ஆளு வேணும்ல. ஆமா, கார்த்திகை மாசம் புரட்டாசி மாசத்திலேயே சரஸ்வதி பூஜை முடிச்சதுமே ஆள் அடுத்த வருஷத்துக்கு ஆளை தேடிடுவாங்க. ஆமா, இந்த வருஷம் நம்ம கூட பதிவா நிக்கணும். ஆமா ஆமா, அதாவது இப்போ உங்களுக்கு இருக்க பவுசுக்கு 50,000 1 லட்சம் முன்கூட்டி பணம். அந்த ஒரு நேரத்தில் அண்ணா அந்த பழக்கம் வேண்டாம்ல. ஒரு கலைஞன் மனம் முன்னும் பட்டா அவன் கடவுளை நோகுவான். ஒரு கலைஞன் மனம் ஒண்ணும் பட்டா அவன் கடவுளை நோகுவான். 1000 சொல்லல ஒருத்தன் சொல்லாது கண்டிப்பா பலிக்கும். என் பெருமாள் பார்த்தா என்ன செய்கிறார் தெரியுமா? ஆளதுவும் சேகரிக்க தகுந்த ஆட்களையும் பார்க்கணுமே. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொருத்தர பொருத்தமாக வச்சாதான் மேடைக்கு அம்சமாக இருக்கும். சும்மா வியா குஞ்சு மாதிரி இருக்கவனை கொண்டு போய் குடத்தில் வச்சா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகளை பொதுவாக எல்லாருக்கும் அந்தந்த தொழிலுக்கு சபை அலங்காரத்தில் ஒவ்வொரு ஆள் பாதி ஆடை பாதின்னா அப்படியா? அதான் காலத்துக்கு தக்கன கோலம், வில்லுக்கு தக்கன வேஷம். அட்வான்ஸ் கொடுக்க வரையில என்னையா எப்படி இருக்கான்? இது என்ன படிச்சிட போறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் உண்டு. ஆமா, யாமனு சொன்னா ஒவ்வொரு நேரத்தில் கடைன்ற ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க வீட்டு சொல்லி அனுசரித்து அன்னைக்கு இருப்பாங்க.
அட்வான்ஸ் கொடுக்க வரவங்க இப்போ தானே போனு, இப்போ போன தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டியதுதான், சிபிஐயில் அட்வான்ஸை போட்டு விட வேண்டியதுதான் இப்போ. ஆனால் அப்போ அப்படி இல்லை, வீட்டில் போய் தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்களாம். எங்கள் ஆதி வெள்ளி கைலாசத்தில் அச்சுதனார் என்பெருமா யாரை அங்கே அழைப்பாரானா ஐயா மூத்த மகன் ஆதி மூலம், மூத்த மருமகந்தா ஆதி மூலம், ஆதி மூலம் குடமடிக்க, ஆதி மூலம் குடமடிக்க வேல்முருக வலம்பாட மூலம் குடமடிக்க வலம்பாடு ஆதி நாரதரும் உருக்கடிக்க, நாரதரும் உடுக்கடிக்க என்னவருடர் தளம் போடு, எனவருடர் கட்டை போடு எம்பெருமாள் மாயவர்தான் வில்மணி பெட்டி மேடையல்லோ, மணி பெட்டி மேலையல்லோ அந்த மாயவர்தான் இருந்து கொண்டு மாயாண்டி சுடலைக்குத்தான் நீர் திருவிளக்கில் பிறந்த கண்ணோ, திருமலைக்கு மருமகனோ, சுடரொளிவில் பிறந்தவரோ சுவாதி நல்ல சுடல ஐயா எனக்கு மருமகனோ, மருமகனோ மாமா என்னைய பிறவியெல்லாம் கரெக்டா சொன்னீங்க. சொன்னீங்க. நான் பிறந்தது திருவிளக்கில தான். ஆமா. என் பிறவி நாமம் சரிதான். சரிதான். நேரம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? 11:30 மணி ஆக போகுது. அதனால எனக்கு நான் எங்க போகணும்? எதுக்காக அவதரித்தது? மையானம் போக வேண்டும், காடு சுத்தி பார்க்கணும். அதனால வில்லு மேடையில என்னைய காட்டுக்கு அனுப்புங்க மாமா என்று எம்பெருமாளிடத்தில் மாண்டி மாயாண்டி இந்த பாறையடி சுடலை சொல்லும் போது அப்ப பார்த்தார் மாயக்கண்ண ஐயா பார்த்த பாறையடி சுடலை மாடற எப்படி மையான வேட்டைக்கு அனுப்பிக்கிறார் தெரியுமா? எப்படி? என்ன வெள்ளையான வெள்ளையாச்சிய சுடலை ஐயா, சுடலை ஐயா, பாறையடி சுடலை, பாறையடி சுடலை விளையாடு நேரமாச்சு போ சுடல, விளையாடு நேரமாச்சு நேரமாச்சு விளையாடு மையான களமதிலைய சுடலை சுடலையா மாண்ட பிணவேகுதையா போசு மாண்ட பிணவேகுதையா சுடலையா தில்லைவான களமதிலைய சுடல கண்ணு, சுடல கண்ணு ஒடிய சுடலை முண்டா, சுடல முண்டா செத்தவனவேகுதையா போ சுடல, செத்தவனவேகுதையா யாழிய சுடலை முண்டா உனக்கு
ஐயா காஞ்சரங்கட்டையில சுடல கண்ணு சுடல கண்ணு ஒடிய சுடல ராஜா ஒடிய சுடல ராஜா பேண வேகுதையா போ சுடல கருகி பேண வேகுதையா சுடலை பூவரசங்கட்டையில சுடலை மாடா ஏ ஒடிய சுடலை ஐயா ஒடிய சுடலை ஐயா பணமிருந்து வேகுதையா போ சுடல ராஜா பணமிருந்து வேகுதையா வரசங்கட்டையில சுடல ஐயா பணமிருந்து கச்ச நல்லா வரைஞ்சு கட்டி சுடலைமா சுடல ராஜா ஐயா சுடல கண்ணு ஒடியா சுடல கண்ணு காட்டுக்கு தம்போக வேணும் சுடல காட்டுக்கு தம்போக வேணும் சுடல ஏ காடு சுத்தி பார்க்க வேணும் அப்படியே மாயக்கண்ணன் படித்தவோ மாயாண்டிய சொடல மாணிக்க கையில விட்டு காடு சுத்தி பார்த்து வாரா அவரு கடிய வேட்டை ஆடி வாரா ஏடை சுத்தி வாரவோ கோட்டைக்குள்ள நுழையும் போ அவுட்டக்குள்ள மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கார்கள் கோட்டையில வந்தபோ வேட்டையாடும் சுடலைக்குத்தான் படப்பதுதான் போட்டிருக்கு படப்பு முகம் பார்க்கார படக்கு முகம் பார்க்க இந்த பகவ மகன் சுடல பாறையடி சுடல பாறையடி சுடலைக்குத்தான் ஐயா ஒரு கோட்டை அரிசி போய் ஒரு படப்பா போட்டு இருக்கு பொடிகரிசி சாதம் பொங்கி பொட்டை கோழி கறி சமை கருப்பரிசி சாதம் போய் கன்னி கோழி கறி சமை முட்டையோடு முருங்கைக்காயும் ஒரு கருவாடு வறுத்திருக்கு அடதையிரு அப்பளமும் ஆனக்காலே அப்பளமா கோழிக்காலே திரியாத்தி மாயாண்டி சுடலைக்குத்தான் முழுப்படப்பா போட்டிருக்கு முன்னால் உள்ள முண்டனுக்கு முனைய கபடி அரிசி பொங்கி முனைய முக்கா பிடி அரிசி போய் வட்ட நல்ல ஓடதில அவருக்கு சட்டி சோற படைத்திருக்கு படப்பு முகம் பார்த்தல்லவோ பலிப்பூச வாங்குதார ஏழு நல்ல பரன் போட்டு ஐயா பாலாடு பால் பன்றி சூலாடு சூலு பன்றி கருங்குடாயி செங்குடாயோ துள்ளு மொறி தோளுங்குட்டி ஏழு நல்ல பறன் வாங்கி ஏழு நல்ல பரன் போட்டு ஏழு பலிய வாங்கியல்லோ அப்பாவிடம் விடைகள் பெற்று எல்லாம் ஆக்கு வரோம் அழைக்குவா கொல்லு வரோம் வெல்லு வாரோம் கோடான கோடி வாரோம் 1008 வரங்கள் வாங்கி 1008 வரங்கள் வாங்கி ஆதி கைலாசம் விட்டு வாரா
ஆயிரத்தெட்டு வரங்கள் வாங் கைலாசம் விட்டல்லவோ கனக சிங்கிலி பாதை கூடி நேரேகெல்லாம் ஒரு சுண இருட்டு நாட்டு கடலும் விட்டு ஏகபோக பட்டணம்மா போசரசா பட்டணம்மா எக்கம் நல்லா மதினாவிலே மயிராண்டவர் வாசலில பச்சை தண்ணி விளக்கறியோ பச்சை தண்ணி பக்கிரியாண்டவர் வாசலில பச்சை தண்ணி விளக்கறியோ பக்கிரியாண்டவர் வாசலில மக்கா நல்லா மதினாவிலே பாவாலப்பை மீராலப்பை மைதின் பிச்சலப்ப மாறு புல்லாவ போட்டுக்கொண்டு அல்லாவை தொழுகுதார் அல்லாவை தொழுகுதார் அப்படி மக்கத்து பள்ளியிலே மைதீன் ஆண்டவர் வாசலில் பச்சை தண்ணியில் விளக்கறியுது பக்கிரி ஆண்டவர் வாசல்ல அதானே கேட்டேன் அந்த தண்ணி கிளவேறு என்ன மேலே வரும் ஆகையினால பச்சை தண்ணியிலே விளக்கெரியுமானா இது எப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலமாக இருக்க வேண்டும். இந்த தளத்தில் நாம ஒரு நிலையம் வாங்கணும். ஆனால் நம்ம கைலாசத்தில் பிறந்தவன் கடவுளுக்கு திருமகன் மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி சுடலை நான் வந்திருக்கேன் எனக்கு நிலையம் போட்டு தானால் எப்போ மாதிரி நிலையம் கொடுப்பாங்களா ஐயா? அதனால் இவர் கலகம் பிறந்தால் தான் ஆயம் பிறக்கும். கலகம் பிறந்தால் தான் ஆயம் பிறக்கும். நேர்மைக்கு வழி கிடையாது. அதர்மத்துக்கு தான். அதர்மமாக பிழைக்க வந்தால் இப்போ நல்லா இருக்கான். அப்படி இல்லையா, உங்களை சொல்லலை ஐயா. கைலாசத்தில் எம்பெருமாள் மாயாண்டி சுடல மனதில் நினைத்தார். என்ன நினைக்கா? கழகம் பிறக்கணும். நாயம் கழகம் பிறந்தா தான் நமக்கு வருவாங்க. யார் எவருன்னு தெரிந்து நமக்கு நிலையத்தை கொடுப்பாங்க. அதுக்கு என்ன வேலை உண்டோ அந்த வேலையை செய்யணும். ஆகையினால செய்யக்கூடிய வேலையை திருந்த செய்யணும்ல. செய்யும் தொழிலை செய்வோம். ஆகையினால ஆண்டி மாயாண்டி சுடல மாயாண்டி சுடல நினைக்காருப்பா. மாயாண்டி சுடல என்ன செய்கிறார் தெரியுமா? ஆட்டேலும் செங்க தோண்டோ அள்ளி அள்ளி எரியுவா. மாட்டேலும் செங்க தோண்டோ மாறி மாறி எரியுதா. ஒரு சபைய அவைய சத்தோ மருதெருவில் ஊழச்சத்தோ வாரவரை போறவரை வம்பு தம்பு பண்ணுவாரா. நேரம் தப்பி வாரவரை நெஞ்சடி அடிப்பா. பாலிகளை சூலிக பச்சை பிள்ளை தாசிகளை கை கலசம் பண்ணுவாரா. கை கலசம் கடவுள் மகன் சுடலாய் மக்கம்பள்ளி வாசலேல 8 நாள் ஒரு வாரம் அட்டாதுட்டம் நடக்குதையா. மையின் பிச்சையில பைமாவா அந்த பாத்திமா பீவியவா தொழுகைக்கு தம்போனவளும் பாப்பா வீடும் ஓடி வந்து பாய சச்சா என்னன்னு தெரியலத்தா. அட்டாதுட்டம் நடக்குதத்தா. நீ யாரு என்ன பார்க்கணுமே செல்லம்மாவா சொல்லும்போ. அப்போ பார்த்துட்டாரல் பைமார் மாயமோ அநியாயம்
பேய நல்லோ பிசாசோ என்று மைவினையோ செய்வினையோ இது யாருடைய சோதனையோ ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்குதையோ கோடாங்கிய பார்க்கணுமே கோடாங்கிய பார்க்கணுமே நம்ம குறிநாமம் கேட்கணுமே கோடாங்கிய பார்க்கணுமே பார்க்கணுமே கோடாங்கிய பார்க்கணும் குறிநாமத்தை கேட்க வேணும் என்று கேட்க வேண்டும் எல்லெப்பைமார்கள் எல்லாம் ஒன்று கூடி வாவாலப்பை மீராலப்பை மைதின் பிச்சல் எப்பமாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து மைதின் பிச்சல் எப்பை மவா பாத்திமா பிபி அவ வாரா ஏ வாப்பா 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 சச்சா அத்தா யாருன்னு தெரியல ஆமா அட்டாதுட்டம் பண்ணுது ஆதாளி போடுது அவைய சத்தம் கேட்க ஒரு தெருவில் அவைய சத்தம் மறு தெருவிலே ஊழச்சத்தம் ஆட்டலமும் செங்கத்தட்டும் மாறி அள்ளி அள்ளி எரியுது யாரு எவருன்னு தெரியலே இல்லை வாப்பா இது யாருன்னு பாருங்கன்னு சொல்லி அவ சொல்லும் போது லெப்பை மாறும் மூணு பேரும் வாவாலப்பை மீராலப்பை மைதின் பிச்சை லெப்பை மாறும் ஏ சுவாமி இது யாரு வைவினையா செய்வினையா பேயா பிசாசா இல்ல இது யாருடைய சோதனையா தெரியலையே தகுந்த ஒரு காலமும் இல்லாத திருநாளா இருக்க யாரு எவருன்னு பார்க்கணும் அறிய வேணும் தெரிய வேணும் அதுக்கு தகுந்த கோடாங்கிய பார்க்கணும்னு சொல்லி லெப்பைமார் கோடாங்கிய தேடி வரும்போது பார்த்தார் எங்க ஐயா மாயாண்டி சுடல பாறையடி சுடல மனதுல நினைக்காரு நான் ஒரு கோடாங்கி நம்ம வளப்பத்தை சொல்லிட முடியுமா நாமளே கோடாங்கி போல் போக வேணுமென்றோ இங்க மாயாண்டி பாறையடி சுடல அவர் எப்படி வரார் தெரியுமா கரே காம்பேரதான் மாயாண்டி ஐயாவான மாயான் எங்க வருவாரானா மாயாண்டி சுடல பார்த்தார் கோடாங்கி போல வடிவம் கொண்டு என்று காலில் தும்பு செருப்பு மாட்டி பட்டத்தாறு நெஞ்சு கட்டி கருத்த கம்பளிய தோல்ல போட்டு வட்ட பொட்டுமிட்டு தலையிலே தலப்பா சுங்குலு சிற்றுடுக்கும் கையுமா மாயாண்டி வருகிறார் அப்படி வருகிற போது கோடாங்கி போல் வடிவத்தை கொண்டு நம்ம பாறையடி சுடலை வர்றாரு இல்லையா அப்படி வரக்கூட போது லெப்பைமார் கண்டாங்க இதுதான் இன்னொரு ஆள் வர்றாரு இவரை பார்க்கல நல்லா ஒரிஜினல் அசல் கோடாங்கி மாதிரி தெரியுது இந்த கோடாங்கியை கூப்பிட்டு நம்ம குறி கேட்கணும்னு சொல்லி ஐயா கோடாங்கி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போலையும் பழம் நழுகி பாலிலே விழுந்தது போலவோ எங்கள ஆண்டி மாயாண்டி சுடலை கோடாங்கி போல் வருவதை கண்டு லெப்பைமார்கள் எல்லாம் ஆஹா இந்த கோடாங்கியை கூப்பிட்டு நம்ம குறிகம்னு சொல்லி ஐயா கோடாங்கி உமக்கு எந்த ஊர் எந்த தேசம் எங்க இருந்தியா இங்க வாரீர் நீர் பரம்பரை கோடாங்கியா பஞ்சத்து கோடாங்கியா ஐயா பரம்பரை அப்படியா ஆமா இனிமே வர மாட்டோம் ஆகையினால எம்பெருமாள் மாயாண்டி சுடல அந்த லெம்ம பார்த்து என்ன சொல்லுகிறார் லெப்பைமாரை கண்டு நம்ம கோடாங்கி உங்க கோட்டையில அட்டாது நடக்கு அதனால யாரு என்னன்னு பார்க்கணும்னு சொல்ல ஐயா லெப்பைமார்கள என்ன உங்க கோட்டைக்கு நான் கோடாங்கி எடுத்து குறி சொல்லணுமானா என் தேவாதைய அழைக்கணும் தேவாதைய வந்தாருன்னா சும்மா போவாது அதுக்கு தகுந்த படப்புக்கு சாமாங்கெல்லாம் வேணுமென்றோ என்ன சொல்லுகிறார் தெரியுமா பொங்கி நல்ல படப்பு போடு பொங்கி படப்பு போடு பொடி அரிசி பதக்கு வேணும் பார்த்து படப்பு போடு
பச்சரிசி குருணிவேன் அறுத்தெறிய 6 சாவல் இழுத்தெறிய 7 கிடா அட்டகும்பம் 8 வேன் அட்டகும்பம் அதுக்கு தங்க 10 வேணும் அட்டகும்பம் 8 வேணும் அட்டகும்பம் 8 வேணும் அதுக்கு தங்க 10 வேணும் ஐயா வாழாத குமரியோடு வலது கால் மண்ணுவேன் ஈனாத கிடாரி காலில் இடது காலு மண்ணுவேன் சுடுகாட்டு சாம்பவேன் சுள்ளக்கர மண்ணுவேன் சிறு சொலவு ஒண்ணுவேன் நூல் அதில் கெட்டுவதற்கு நூல் கண்டு வேணும் ஐயோ அத்தனையும் காணாது குப்பியில சாராயோ குடுகையில தென்னங்கள் 1000 பொன் சம்பளமும் 1000 பொன் 500 வெகுமதியோ அத்தனையும் தருவேரானா வாடாங்கி அடித்திடுவேன் நான் குறி பார்த்து சொல்லிடுவேன் ஆண்டியும் சொன்னவாது 7 பைமார்கள் கூட்டந்தான ஐயாட்டும் என்று சம்மதித்து அத்தனை சாமான்களை வாங்கி வைத்து கொடங்கியை எதிர்பார்த்து பைமார்கள் இருக்கிறார 8வது நாளையில 8வது நாளை அங்க வாரார கொடாங்கி 7வது நாளையிலே நாளையில் வாரார் கோடாங்கி கோடாங்கி போல் வந்து மாயாண்டி சுடல என்ன பொங்கினார் பொறித்தார் பொழியரு பொங்கி பொறித்து படப்பு பல்லாம் போட மாதிரி போட்டு படப்பெல்லாம் போட்டு அட்டை கும்பம் 8 வச்சு அதுக்கு தேங்காயும் 10 எடுத்து வச்சு அறுத்து சாவால அறுத்தெறிந்தார் கடாயை இழுத்தெறிந்தார் பலிபூசையெல்லாம் கொடுத்து தேவ உடுக்கு எடுத்து சுதி பாக்குறாரு உடுக்கு பேச மாட்டேங்கிறது உடுக்கு பேசாதுல ஏன் பேசாது அதுக்கு தச்சனை வச்சா தாங்க கிளி சீட்டு எடுக்கும் தெச்சனை வச்சாதான் கிளி சீட்டெடுக்கும் பார்த்தார் லெப்பைமாறு தெச்சனைய வைத்தார்கள் கோடாங்கி எடுத்து குறிமுகம் பார்க்கார் ஆண்டி மாயாண்டி சுடலை குறிமுகம் பார்த்து எப்படி கோடாங்கி எடுத்து குறிநாமம் சொல்லுகிறார் தெரியுமா ஓ லெப்பைமார்களே நான் சொல்லக்கூடிய குறிய பதனமா கேட்கணும் நல்லா காது கொடுத்து கேட்க சுவாமி உண்டுன்னா உண்டுன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும்னு எங்க ஆண்டி மாயாண்டி எப்படி கோடாங்கி அடித்து குறிமுகம் தொடங்குகிறார் தெரியுமா எப்படி எப்படின்னு 9 கம்பளமே வாடி வாய சக்கம்மா சக்கம்மாளே அம்மா 9 கம்பளமே 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 ஓடிவாயே சக்கம்மாளே 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 ஜயா 2வது கம்பள எழுந்து வாய குட்டிச்சா மலையாள பகவதி மனமிறங்கி சொல்லவே மனத்தில் வாழோ வடி வேலவ
வாக்கில் வந்து அருள் புரி நான் சொல்ல போற உருட்டு புரட்டு வாடி வந்து அருள் புரிவாய் ஐயா ஒரு டேகோ பெரட்டேகோ 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 அடே அருள் புரிவா அருள் புரிவா அருள் புரிவா யான் தொட்ட கூறி தொலங்க வேண்டும் ஐயா நான் சொல்லும் கூறி பலிக்க வேணும் சுவாமி தொட்ட கூறி தொலங்க வேணும் நான் சொன்ன கூறி பலிக்க வேணும் வாரோம் ஐயா லெப்பைமா வார்த்தை ஒன்று சொல்ல ஓ லெப்பைமாற 8 நாள் ஒரு வாரம் அட்டாதுண்ட செய்ததுண்டாயா உண்டு உண்டு ஆட்டலும் செங்கத்தொண்டும் அள்ளி எரிந்ததுண்டா ஆமா சென்னை எரியுதாங்க மாட்டெலும்பும் செங்கத்தொண்டும் ஆமையா மாறி எரிந்ததுண்டாயா ஆமா எங்க மாடி மேல பூரா எரியுதாங்க மாடி மேலையா மாடி மேல ஐயா ஒரு தெருவில் அவையச்ச மறு தெருவில் ஊழச்ச சத்தம் கேக்குதை ஆன பந்தம் தெரியுதை ஓ லெப்பமாற ஒரு தெருவில் அவைய சத்தம் மறு தெருவில் ஊழச்சத்தம் கேக்கா ஆமா ஊழச்சத்தம் கேக்கு அழுவ சத்தம் கேக்கு அவைய சத்தம் கேக்கு பேர சொல்லுங்க கொலவ சத்தம் கேக்கு ஆனா பந்தம் தெரியுதாப்பா தெரியுது ஒரு நோக்கா தண்டி தெரியுது அப்படியா இது யாரு எவருன்னு கேக்கியா அதானே ஆமா ஆமா இது யாரு எவருன்னு கேக்கிய ஆமையா இது காத்தும் இல்ல கருப்பும் கடவுள் மகன் சொடலகு பேயும் இல்ல பிசாசும் பேச்சி மாவன் குச்சந்தான் வாழ வைக்கும் தெய்வமாக உங்க வாசலுக்கு வந்திருக்கார் சுடலை வந்திருக்கார் வாழ வைக்கும் தெய்வமாக வாசலுக்கு வந்திருக்கா லெப்பைமார்களே இது என்ன யாதுன்னு கேக்கிய காத்தா கருப்பா வைவினையா செய்வினையா பேயா பிசாசான்னு மினியா சடா மினியா ஆகையினால காத்தா கருப்பா வைவினையா செய்வினையான்னு கேக்கிய இது காத்து இல்ல கருப்பு இல்ல கடவுள் மகனுடைய குற்றம் பேய் இல்ல பிசாசும் இல்ல கிடையாது பேச்சி மவன் பேயாண்டி மாயாண்டி குற்றம் உங்களை வாழ வைக்கும் தெய்வமா உங்க வாசலுக்கு வந்திருக்காரு ஐயா அவருக்கு என்னன்னா அவருக்கு நிலையம் கேட்காரு நிலையம் கொடுக்க முடியுமா நம்மளால முடியாது எங்களுக்கு அல்லாஹ் உண்டு நாயம் உண்டு அடுத்த தெய்வத்தை நாங்க கும்பிடுறதே கிடையாது எங்களுக்கு அடுத்த தெய்வம் யாரும் கிடையாது ஐயா நீங்க நிலையம்னா பீடம் போட்டோ உருவ வழிபாட தேவையில்லை என்ன செய்யணும் உங்க பள்ளி வாசம் முன்னால ஒரு புளிய மரம் இருக்கா புளிய மரம் இருக்கு அதுக்கு மேற்கோடி ஒரு புங்க மரம் இருக்கு புளிய மரத்துல பச்சைக்கிழமை மூங்கில் வெட்டி சந்தன குடம் எடுத்து கந்திரி திருவிழா அன்னைக்கு பச்சை கொடியிலே நிலவும் வரை அச்சரமிட்டு கொடி மரத்துல ஐயாவுக்கு நிலையம் கொடுக்கணும்னா
கொடுத்துருவோம்னு சொல்ல முடியாது. நிறைய போட்டு கொடுக்க முடியாது. அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. போ சொல்லு. அவரு இல்லைன்னா போ சொல்லணும்னு சொன்னா உங்க குடும்பத்தையே கருவறுப்பார். அவர் பாடு வேண்டிய அறுத்துட்டு போறாரு. ஆகையினால எங்க ஐயா மாயாண்டி சொல்லல உங்க குடும்பத்தை வாழ வைக்கும் தெய்வமா வந்திருக்கிறார், நிலையம் கொடுங்கள் என்று சொல்லவும் பார்த்தால் எப்பமார்கள் ஆட்டும் என்று சம்மதித்து லெப்பமாறு கூட்டம் தானே தந்தான குடம் எடுத்து பச்சை களம் மூங்கலில நிலவும் பாறை அச்சரமும் இட்டல்லவோ குடிமரத்து முன்னால நிலையம் அது கொடுப்பாரா. நிலையம் கொடுத்த நாளையில வெஞ்சாவல் பொங்கலிட்டு வெள்ளச்சாவல் பலி கொடுத்தா வெண்பான வெள்ளச்சாவல் பலி கொடுத்தா வெண்பானை பொங்கலிட்டு வெள்ளச்சாவால் பலி கொடுத்து பட்டாணி சுடலை என்றும் ஐயாவுக்கு நிலையத்தை கொடுத்து ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதுதாங்க. அப்ப பேர் நாமத்தை சுட சொல்லுதாரு. பேர் கொடுக்க தெய்வம் உங்ககிட்ட பேர் கேட்காருப்பா. பேர் கொடுக்க முடியுமா? அது எப்படி முடியாது. அது இந்து தெய்வம், நாங்க இஸ்லாமிய மதத்தார். இந்து தெய்வம் பேரை கொடுக்க மாட்டோம். பேர் கொடுக்கணும் ஒரு எழுத்து உச்சரிப்பு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி எப்படி பேர் கொடுக்காரு தெரியுமா? அப்பா பரமசிவத்துக்கு பக்கிரி என்றும் பார்வதிக்கு பாத்திமாள் என்றும் மணி விளக்கிலே பிறந்ததினால் மாயாண்டிக்கு மைதீன் என்றும் சுடரொளியிலே பிறந்ததினால் சுடலைக்கு சுலைமான் என்றும் வளர்த்தவ பேச்சியம்மாளுக்கு பிபி என்றும் முண்டமா காரணத்தில் உருண்டனால் முண்டசாமிக்கு முகமது என்றும் பேராமத்தை சுடுங்கள் என்று சொல்லவும் ஆட்டம் என்று சம்மதித்து ஓ கோடங்கி நீ சொல்லுறத நாங்க எப்படி போய் நம்ப முடியும்? கொடிமரத்து முன்னால ஒரு வெள்ளை சாவலை அறுத்து கொடிமரத்து மேல வீசு. ஒரு வெள்ளை சாவலை கொண்டு வா, கத்தி எடுத்து கழுத்து அறு, தூக்கி மேல ஏறி சரி மேல தலைய அறுத்த சாவல் மேல போய் கொக்கரக்கோ கோன்னு கூவ. அப்ப நம்பிக்கை அப்படின்னார். வெள்ளச்சாவாலை பலி கொடுத்தார். அறுத்தை விட்ட சாவா கொக்கரக்கோன்னு கூவியது. அப்ப இது பேசும் தெய்வம் என்று அந்த மக்கத்து பள்ளியில ஐயாவுக்கு கைலாசத்திலிருந்து முத நிலையமே மக்கம்பள்ளி வாசதான். மக்கத்து பள்ளியிலே நிலையமிட்டு கொடுக்கும் போது பலகாலம் பலவரிடம் பௌஷுடனே கொலுவிருந்தார். வெகுகாலம் வெகுவரிடம் விருப்பமுடன் கொலுவிருந்தார். சில காலம் சிலவரிடம் சிறப்புடனே கொலுவிருக்க பாடுநாமலுக்கு பரிசளிக்க வேணும் என்று பரிசளித்த பூமான் சீமான் யார் என்று கேட்டா யாரு ராமையம்பட்டியை சேர்ந்த ராமையம்பட்டி அப்படியா? ராமையம்பட்டியை சேர்ந்த வெள்ளக்கால் சுடலையுடைய கோமரம் பாடு நாமலுக்கு லட்சாதி லட்சமன்களை கொண்டு வந்து அன்பு பாராட்டி உள்ளார்கள். அல்லார்களுடைய குடும்ப குலகோத்திரங்கள் அல்ல எங்கள் அப்பன் பாரியடி சுடலை அருளாலும் ராமையம்பட்டி வெள்ளக்கால் சுடலையோட கிருபையினாலும் வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும், வையகம் போல் உயர வேண்டும், 1 கோடி உயர வேணும் கையிலே போ, பற்றிய பெருகவேன் பால்பான பொங்க வேண்டும், இவ்விதமாயிருக்கும் போது என்ன காரணங்கள் இது சமயம் நடக்குதானா? கொட்டார கரையதில குமரி பகவதி அவாசலில கோமகந்தா ராமராஜா மலையாளத்து மக்களுக்கு அவர் மன்னனாக இருக்கார. மன்னனாக இருக்கும் போது அம்மையான பகவதிக்கு கொட்டரக்கரை கோமகந்தான் கொட்டரக்கரை கோமகந்தான் அந்த ராமராஜ மன்னன் தான
அம்மையான பகவதிக்கு கோவிலையும் கட்டுவாரா கோவிலையும் கட்டுவா தங்க கொடிமரத்தை நாட்டுவாரா தங்க கொடிமரத்தை அம்மையான பகவதிக்கு மகந்தா ராமராஜா அவருடைய தலைமையில மாதம் ஒரு திருவிழா ஐயா வருடம் ஒரு தேரோட்டம் மாதம் ஒரு திருவிழாவோ ஒரு திருவிழாவோ கொட்டாரகரையிலே கோமகன் ராமராஜ மன்னன் ஆட்சி பரிவாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் போது அம்மையான பகவதிக்கு மலையாள மக்கள் எல்லாம் சேர்ந்து கோமகன் ராமராஜன் தலைமையில கோவிலை கட்டி தங்க கொடிமரத்தை நாட்டி கும்ப அபிஷேகங்கள் செய்து தங்க கொடிமரம் நாட்டப்படாது ஆகையினால பார்த்தார் தங்க கொடிமரம் நாட்டி கோமகன் ராமராஜ மலையாள மக்கள் எல்லாம் சேர்ந்த அம்மையான பகவதிக்கு மாதம் ஒரு திருவிழா வருடம் ஒரு தேரோட்டம் மலையாள மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா வருடம் ஒரு தேரோட்டம்னா சும்மா நடக்க முடியுமா அதான கேட்டேன். சீரும் சிறப்புமாக தேரை அலங்கரித்து தேரிலே அம்மாவை அமர வைத்து மலையாள மக்களெல்லாம் தேர் இழுத்து கொண்டு இருக்கும் போது தேரன் திருவிழாவும் சீரும் சிறப்புமா நடக்கும் போது இங்க என்ன நடக்க தெரியுமா? இந்த மக்கத்து பள்ளியிலே மகாராஜா எஜமா முதலாளி சக்கரவர்த்தி மாயாண்டி எங்க ஐயா சொடல தெய்வம் மனசுல நினைக்காரு. இந்த மக்கத்து பள்ளியில ரொம்ப நாளா நம்ம இருக்கோம். அதனால இந்த இடத்தை விட்டு நம்ம தென்னாடல் போகணும், தேசம் சுத்தி பார்க்கணும், மலையாளம் போக வேணும் என்று எங்க ஐயா மாயாண்டி அங்க எப்படி வருகிறார் தெரியுமா? அஞ்சு குச்சி மலையாளம் மலையாளோ மலையாளோ அனல் பெருத்த ராஜி அந்த ராஜே அந்த அனல் பெருத்த ராஜே அந்த அஞ்சே கோச்சே மலையாளோ 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 ராஜே அந்த ராஜே அந்த ஏழு குச்சி மலையாளம் தகஜுந்தா கண்ணா தகஜுந்தா என பெருத்த ராஜி அந்த தகர்திந்த தின தகர்திந்த கொல்லங்குச்சி கோழி கோடு கோழி கோடு கோழி கோடு அந்த கொட்டார கரைக்கு வாரார் கரைக்கு வாரார் கொட்டார கரைக்கு கொல்லங்கோச்சே கோழி கோடு கோழி கோடு கரைக்கு வாரார் கொட்டார அடி கொல்லங்கொச்சி கோழி கோடு கொல்லங்கோச்சி கோழி கோடு ஆதி கொட்டார கரைக்கு வாரார் அது கொட்டார கரை அதில ஏ ஐயாவான சுடல தெய்வம் நாமல் வந்த மகிமை தன்னை இந்த நாட்டு மக்கள் அறிய வேணும், அம்மா பகவதிக்கும் தெரிய வேண்டும்.
என்பதனை மனதில் என்ன மலையாளத்து மக்கள் எல்லாம் அம்மையான பகவதியை அவர்கள் தேரிழித்து வர போது மாயாண்டிய சொடல பாறையடி சொடலதான பகவதியாள் வாசலீலை தட்டி நல்ல நொறுக்குவாரா கோவிலை தலைவரிசை ஆக்குவாரா கோபுரத்தை இடிப்பாரா அந்த கொடிப்படலை அறுப்பாரா வாரவரை போறவ சுடலை வம்பு தும்பு செய்யுவா ஏன் அறந்தப்பி வரவே ஐயா நெஞ்சு எட்டி அடிக்கார பாலிகளை சூலிகள் இந்த பச்சை புள்ள தாசிகளை அவரை கை கலசம் பண்ணுவாரா ஆயாண்டி சுடலாய் பூசை செய்யும் பூசாரிய சொடல பொடுதி எட்டி அடிப்பாரா அந்த தீவத்தட்ட புடுங்குவாரா தீவத்தட்ட செவிட்டோட அடிப்பாரா தீவத்தட்ட புடுங்குவாரா அடி தீவத்தட்ட புடுங்குவாரா செவிட்டோட பார்த்தார் மாயாண்டி சுடலை என்ன பண்ணுகிறார் மொத கொட்டார கரையில பகவதியா வாசல்ல சரி கோயில யாரும் கிடையாது பகவதிய தேரை இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம வந்த வேலைய நம்ம ஆரம்பிக்கணும் பார்த்தார் எங்க மாயாண்டி சுடலை என்ன என்ன நாம பகவதியா வாசல நிலைய வாங்கணுமானா நம்ம கை வரிசையை காட்டணும்னு கை வரிசையை காட்டணும் கால் வரிசையை காட்டணும் வாய் வரிசையை காட்டணும் எங்க மாயாண்டி சுடல அங்க என்ன செய்கிறார் மண்டபத்தை இடிக்கார் மடப்பள்ளிய நுறுக்குதாரு கோபுரத்தை இடித்தார் மண்டபத்தெல்லாம் மடப்புள்ளியெல்லாம் இடிச்சு தள்ளிடுவேன் தட்டி நொறுக்கினார் தலவரிசை ஆக்குகிறார் ஆமையா வாரவர போறவர வம்பு தும்பு பண்ணுகிறார் நேரம் தப்பி வருபவர நெஞ்ச அடி அடித்தார் சமயம் தப்பி வாரவர சங்க ஏட்டி பிடிக்கார் ஆமா அடி விழுது ஆளை காணும் 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 ஒரு தெருவில் அவைய சத்தம் மறு தெருவில் ஊழச்சத்தம் அவைய சத்தம் ஊழச்சத்தம் ஆன பந்தம் கொளுத்துது ஆமையா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது ஆமா அது யாரு எவருன்னு தெரியல அவனே ஏ அம்மா பகவதி ஒரு நாளே இல்லாத திருநாளா இருக்கு அம்மா ஆமா இது யாரு எவர் என்று அறியாமல் தெரியாமல் தேர இழுத்து கொண்டு உன் திருநிலையில சேர்க்க மாட்டோம் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆமையா நாளுமுக்கு சந்தில நடுறத வீதியில தேர விட்டுட்டு போயிட்டாங்க ஆமா அப்படின்னு சொல்லி போன உடனே எங்க ஐயா மகாராஜா எஜமா முதலாளி எம்பாரையடி மாயாண்டி பகவதியா வாசலுக்கு போகணும் பகவதியாளைய பார்க்க வேணும் என்று எப்படி சொரூபத்தை கொண்டு வருகிறார் தெரியுமா ஒரே 10 வயது பாலன் போலே பச்சை இளம் குழந்தை போலே மலையாளி பிள்ளை போ மாச்சாந்திரு வடிவம் உண்டு மாறாரே மாயாண்டி பொல பெட்டி பொலப்பாசி புறவளைத்த சுண்டு வில்லு கக்கத்தில வாழப்பாயும் கக்கத்தில கமகம்பாள கோவளமோ கக்கத்தில வாழப்பாயும் கக்கத்தில கமகம்பாள கோவளமோ அதே பகவதியா வாசலில பகவா மகன் சுடல தெய்வோ அடகதவை தட்டுவாரா அடகதவை
ஆண்டி அந்த மாயாண்டு அடகதவ தட்டும் போ அம்மையான பகவதியா கதவ தாண்டிறந்து வெளியில் வந்து பார்க்கால சாமனடு சாமம் போலே சதிசாம வேளையிலே நஞ்சு ஓட்டா நெஞ்சருக்கும் நடிச்சாம வேளையில இலையோட்டா இலை செய்யும் யம சம வேளையில அடகதவை தட்டும் போ அம்மையான பகவதியா கதவத்தில்லை தாழ்த்திறந்து யாரட வாய்ப்பாலகனி யாரட வாய்ப்பாலகனி எந்த ஊரு எந்த யாரட வாய்ப்பாலகனி எந்த ஊரு எந்த யாரட வாய்ப்பாலகன எந்த ஊரு எந்த தேசம் மகனை எங்கிருந்து இங்கே வந்த ஓடியா 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 ஊரு என்ன பேரு என்ன ஒத்தையில வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன மகனை நடந்து வந்த விவரம் என்ன உனக்கு அக்கா உண்டா பக்கம் உண்டா உனக்கு அக்கா உண்டா பக்கம் உண்டா மகனை ஆதரிப்பார் யாரும் உண்டா மகனே மாயா அப்பம் பார்த்தா அப்பா யாரடவா பாலகன இந்த சாமாதி சாமம் சதிசாம நேரம் நேரத்துல இலை அசைய இலை போட்டா இலை அசையா யாமசாம வேலை பொடிய சாமத்திலே வந்து யாரடவாய் பாலகனைய வாசலே வந்து அடகதவ தட்டுகிறாய் உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் நீ எங்க இருந்து இங்க வந்தடா உன் ஊரு என்ன பேரு என்ன ஒத்தையில வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன உனக்கு அக்க உண்டா பக்க உண்டா என்று சொல்லி கேட்கும்போது பகவா மகன் சொடல கலகல கலகலன்னு சிரிக்காரு அம்மா ஏ அம்மா ஏ அம்மா என்ன என்ன அம்மா நான் யாருன்னு உனக்கு தெரியலையா என் முகத்தை நல்லா பாருமா என் முகத்தை நல்லா பாரு உனக்கு அடையாளம் தெரியுதானே பாரு யாருன்னே சொல்ல முடியல அப்படியா நான் தான் உன் அக்கா மகன் வந்திருக்கேன் எந்த அக்கா மகன்டா குற்றாலத்துல இருக்காளே குழல்வாமொழி மகனாடா இல்ல இல்ல கிடையாது பாவனாசத்துல இருக்காளே எங்க அக்கா உலகம் மகனாடா இல்ல இல்ல அவன் மோர மாதிரியா இருக்கியா மோர நெல்லையில இருக்காளே எங்க அக்கா காந்திமதி அவன் மகனாடா கிடையாது கிடையாது அவன் முகம் நல்லா உருண்ட முகம்டா சங்கரங்கோயில இருக்காளே எங்க அக்கா கோமதி மகனாடா ஏ அவன அவன் மௌனம் இல்ல மதுரையில இருக்காளே எங்க அக்கா மீனாட்சி மகனாடா நீ கிடையாது கிடையாது சிதம்பரத்துல இருக்காளா எங்க அக்கா சிவகாமி மகனா சிவகாமி தான் ஆளு சூப்பரா இருப்பாள அண்ணாமலையில இருக்காளே எங்க அக்கா உண்ணாமலை மகனாடா அவன் நல்லா உருட்டுக்கட்டமா இருப்பாள அண்ணாமலை காசில இருக்காளே எங்க அக்கா விசாலாட்சி மகனாடா கிடையாது கைலாசத்துல இருக்காளே எங்க அக்கா பார்வதி பார்வதி மகனாடா நீ இப்பதான் கரெக்டா சொல்லி இருக்க அம்மா நான் பார்வதி மகன் தான் பார்வதி மகன் தான் பார்வதி மகன் தான் பகவானுக்கு பிள்ளை தான் அப்படியாடா எனக்கு தெரிஞ்சு எங்க அக்காவுக்கும் எங்க அத்தானுக்கும் 2 பிள்ளை ஆன மாதிரி ஒரு மகன் ஆறுமுகத்தோடு ஒரு பையன் அவங்க தானடா இருக்காங்க நீ எப்பண்டா பிறந்த அம்மா நான் தான் திடீர்னு பிறந்தவன் திடீர் பிள்ளை திடீர் இல்லப்பா திடீர்னு பிறந்த பிள்ளைன்னு
உன் வாசலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன விதமாக என்ன நான் பிறந்த விவரத்தை சொல்லுதன் கேளு என்று என்ன சொல்லுகிறா தெரியுமா? கைலாசம் சந்தன காவில் பிறந்தவன் கடவுளை கண்டு வாரங்களை பெற்றவன் கடவுளை கண்டு வாரங்களை கண்டு வாரங்களை பெற்றவன் மணிவிளக்கில் பிறந்ததாலே எனக்கு மாயாண்டி ஒரு பெயர் மணிவிளக்கில் பிறந்ததாலே எம்மா திருவிளக்கிலை நானும் பிறந்தவன் தில்லை வனத்தில சென்று வளர்ந்தவன் சுடரொளிவில் பிறந்ததாலே எனக்கு சுடலை என்று ஒரு பெயர் பிறந்ததாலே சுடலை என்று அம்மா பகவதியே பிறந்ததுதான் கைலாசோ வளர்ந்ததுதான் தில்லைவானோ பெற்றாளே பார்வதியா பேர் கொடுத்தார் பரமசிவோ வளர்த்தாளே வனப்பேச்சி வளப்போர்க்கு பிள்ளையா வந்தேனம்மா வாசலுக்கு பிள்ளையாக வளப்போருக்கு வந்தேனம்மா வாசலுக்கு மாயாண்டியும் சொன்னவா மங்கையான பகவதியா எம்மகனே மாயாண்டி பகவானுக்கு மகனையானா பகவதிக்கு மகந்தானடோ ஈசனுக்கு மகனையானா எந்தனுக்கோ மகந்தாண்டோ ஏதனுக்கு மகனையானா எந்தனுக்கு மகந்தானடோ வந்த மகன் போக வேண்டாம் வாசலில இரு மகனே அள்ளும் பணம் உள்ளுங்காஸ் அனந்தராஜன் கலிப்பணமும் மலையாளத்து சக்கரமும் ஏழுகிடற திரவியண்டோ ஈசானிய மூலையிலே இருவாத்தி மூடதிலே இரும்பு கட தண்டகத்தில் இருக்குதடா என் மகனே திரவியத்தின் காவலாக செல்லம் அவன் இருக்கணுண்டா மாயாண்டி சுடலை என்ன நீ வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலிலே இரு மகனே ஒரு பக்கம் போண்டாண்டா வாசல்லே குட்டியா இரு ஆமா பகவானுக்கு மகனையானால் இந்த பகவதிக்கு மகன்தானடா ஆமா ஈசனுக்கு மகனையானானி எந்தனுக்கு மகன்தாண்டா வந்த மகன் போக வேண்டாம் என் வாசல்ல இரு மகனே அள்ளும் பணம் உள்ளுங்காசு அனந்தராஜன் கலிப்பணம் ஒன்னல்ல ரெண்டல்ல எவ்வளவு 7 கிடார திரவியோ அப்பா 7 கிடாரம் வச்சிருக்கியா ஈசானிய மூலையில இருவாத்தி மூட்டுக்கு அடியில இரும்பு கட தண்டகத்துல இருக்குதடோ என் திரவியத்தின் காவலாக என் செஞ்சுடலை செல்லமாக இருக்க வேணும் என்று சொல்லவும் அப்ப நாம் மாயாண்டி சுடலை சொல்லுகின்றார். அம்மா பகவதி என்ன
உன் வாசல்ல திரவியத்துக்கு காவலாக திரவியங்காத்த மடசாமியா நான் இருக்கணுமையானா எனக்கு 6 நிலைய வேண்டும், அர்த்த சாம ஊட்டு வேண்டும், வேற என்ன வேண்டும்? 7 நிலைய வேண்டும், ஏமசாம ஊட்டு வேணும். அது மட்டுமல்ல பாலாடு பாலப்பன்றி சூலாடு சூலுப்பன்றி துள்ளுமறி ஒழுங்குடா 7 பரன் போட்டு 7 பரனுக்கும் பலிகள் வேண்டும். ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரே படப்பா போடணும். ஊட்டு போட்டு கொடை கொடுத்தா வாசலை இருப்பம்னு சொல்ல அப்பதான் சொல்லுதா பகவதி, மகனே மாயாண்டி அம்மாவுக்கு சைவம் நீ அசைவம் கேட்க, அதனால அம்மாவுக்கு முன்பூச என் அருமை மகன் உனக்கு பின்பூச. உனக்கு மட்டன்லாம் போட மாட்டேன். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மட்டன் எல்லாம். இப்ப அம்மாவுக்கு என்ன பச்சரிசி சாதம் படைக்காங்களோ அதை தாண்டா சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கடி எப்படின்னு சொல்லி நிலையம் போட்டு தருகிறேன் என்று சொல்லவும் எங்கள் அப்பன் பாறையடி சொல்லல பகவதியா வாசல்ல எங்கெல்லாம் நிலையம் கேட்கிறார் தெரியுமா? கோபுரத்தில் ஒரு நிலையோ குடவர வாசல் இல்லை, ஒரு நிலையோ அந்த குடவர வாசல் இல்லை, ஒரு நிலையோ ஒரு நிலையோ ஒரு நிலையோ குடவர வாசலில ஒரு நிலையோ ஒரு நிலையோ மண்டகத்தில் ஒரு நிலையோ மடப்பள்ளி மறு நிலையோ தேரதிலை ஒரு நிலையோ தெப்ப குளத்தில் மறு நிலையோ திரவியத்தில் நிலையம் வாங்கி நீதியுடன் கொலுவிருக்கா, நீதியுடன் கொலுவிருக்கா. கொலுவிருக்கும் நாளையில கொட்டரகரை கோமகந்தா ஐயா ராமராஜ மன்னந்தானே பட்டத்து யானை மேல வரும் பவனி சுத்தி வருவாரா, ஏ பவனி சுத்தி வரபோ பகவதியால் வாசலில ஆணை மேல இருந்து கொண்டு அம்மை பகவதியா வணங்குதாரு. ஆணை மேல இருந்து கொண்டு அம்மை பகவதியா ஆணை மேல் இருந்து கொண்டு அம்மை பகவதியை வணங்கினார் ராமராஜ மன்னன். அவர் பாடு வணங்கிட்டு போறாரு. இப்ப இவருக்கு என்ன? அப்படி வணங்கும் போது பார்த்தார் எங்க ஐயா மகாராஜா திரவியங்காத்த மாட சுவாமி பாறையடி சுடல நினைக்கார். எப்படி நினைக்கிறார்? ஏ ராமராஜ மன்னா, ஏ மன்னா 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 ராமராஜா, நம்ம கெட்டின கோயிலு நம்ம வச்ச தெய்வம்னாப்பா நினைச்சு நீ ஆணை மேல இருந்து ஆணவத்தில் வணங்குதா அம்மா பகவதிய. ஆணை மேல இருந்து கொட்டாரக்கரை கோமக ராமராஜா, நளினி புருஷ ராமராஜம் இல்ல. பேப்பரை பார்த்துட்டு அந்த ராமராஜன் சேர்ந்தா உங்களுக்கு என்ன? டிவில போடுறாங்களா? 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தால போடுறாங்க. அதானே கேட்டேன். ஆகையினால
பார்த்தார் ஆணைமையில இருந்து அம்மை பகவதியை வணங்குறதுனால எங்க ஐயா மனசுல நினைச்சா தாவிட்டு விளக்குனாலும் முச்சம் கொஞ்சம் பொறுக்காதடா. அப்படி என்று எங்க ஐயா மாயாண்டி என்ன விதமாக ஆணைக்காலை முடக்கிறார் தெரியுமா? ஏ ஆண்ட வந்தான் சுடல ஐயா இந்த பாறையடி மாயாண்டி என் ஐயான சுடல தெய்வம் அவதளி கண்கள் ரெண்டும் செவ்வதளி பொறி பறக்க நீலவிழி கண்கள் ரெண்டும் உடலைக்கு இரத்த கணல் பொறி பறக்க கடுங்கோவம் கொள்ளுறதோ ஐயா கொள்ளுறதோ உடலைக்கு கருமீச துடிக்கிறதோ கடுங்கோவம் கொள்ளுறதோ ஏய் கொள்ளுறதோ கடுமீசை துடிக்கிறதோ அந்த ஆணைக்கால முடக்குதார முடக்குதார ஏ ஆண்ட வந்தான் சுடல ஐயா காலே முடக்குதார ஏ முடக்குவார ஆண்ட வந்தான் சுடலை ஐயோ ஆணைக்கால முடக்குவார ஆண்ட வந்த மாயாண்டி ஆணைக்கால முடக்கும்போ அணை எழுந்தரிக்க மாட்டங்குது ஆணை ஓட்டும் ஜவகனும் வங்கி கொண்டு குத்துவான் ஈட்டி கொண்டு குத்துவானா ஈட்டி கொண்டு குத்துவானா அது எழுந்தரிக்க மாட்டங்குது கொண்டு குத்துவாரா கொண்டு குத்துவாரா ஆணை எழுந்தரிக்க அப்பம் பார்த்துட்டாரே ராமராஜா சேவகனை தானழைத்து ஆணை அது எழுந்தரிக்க தகுந்த தொழிலாளிய பார்த்து வாடா வந்தவரும் சொன்னவோ வாராரே சேவகந்தா மாந்திரவாதிய தேடியல்லோ எங்க எங்க வாரானா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாங்கு அங்க விளையும் நாடு நல்ல மஞ்சள் காய்க்கும் நாடு ஏன் அந்த பூனல் ஊராதியில 4 சலிய திருவதியில 21 புலையர் கூட்டம் வரிப்புலையன் கொடி பூலைய எல்லாத்துக்கும் பெரிய வந்தா எஜமாங்காளி பெரும்புலைய 300 புலையனுக்கும் மூப்பங்காளி பெரும்புலைய 400 புலையனுக்கும் நாட்டாம பெரும்புலைய 700 புலையனுக்கும் 700 புலையனுக்கும் யவாவி எஜமாங்காளி பெரும்புலைய 700 புலையனுக்கும் 700 புலையனுக்கும் அந்த எஜமாங்காளி எல்லாம் ஐயம் உண்டு செமிழவன் மாந்திரிக யாடு உண்டு பானத்தையோ வில்வளை மணலப்பாவி கயிறு தெரி மணலப்பாவி கயிறு தெரிப்பான் வாழுகின்ற பெண்களையோ வாழா வெட்டி ஆக்கிடுவான் வாழாத பெண்களெல்லாம் பாவி வாழும்படி செய்திடுவான் அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 கதவர் சொளவு தட்டி பறக்க வைப்பான் 90 கதவாளி மந்திரவாதி புலையந்தானே நல்ல கரவழிப்பான் கண்ணியர சீரழிப்பான் உருவழிப்பான் உருவ நல்ல உருவழிப்பான்
புலையம் உத்தமிய சீரழிப்பான் பார்த்தா ராமராஜ மன்னன் ஆணை எழுந்திருக்க மாட்டாங்க. ஆணையை எழுப்பணுமான தகுந்த தொழிலாளிய பார்க்கணும். தொழிலாளி இருக்கா நம்ம கைவசம் ஒரு தொழிலாளி இருக்கான். பள்ளத்துல கண்ணவன் ஒரு பெரிய தொழிலாளி ஒருத்தர் இருக்கான். அவர் என்னையாவது எங்க யாருக்கே எந்த பாவம் செஞ்சாரு? பொடி போடுவாரு. பொடி போடுற ஆளை மயக்கத பொடியா? இது இங்க இல்ல. ராமராஜ மன்னன் அந்த ராமராஜ மன்னன் தான் சொல்லுகிறார். அவன் பார்த்தார் நந்தம் புனலூர்ல 4 சாலிய தெருவிலே 21 புலையர் கூட்டம். 21 புலையனுக்கும் புலையர் கூட்டத்தில் 300 புலையனுக்கும் மூப்பங்காளி பெரும்புலைய, 400 புலையனுக்கும் நாட்டாம பெரும்புலைய, 700 புலையனுக்கும் எஜமாங்காளி பெரும்புலைய. அவனுக்கு மைய சிமிழு மையோட்ட தொழில் உண்டு. மையம் உண்டு, சிமிழு உண்டு, மாந்திரிக வானத்தை வெல்வளைப்பா மணலப்பாவி கயிறு திரிப்பான். ஆகாய வானத்தை வெல்வளைப்பா, வானத்தை வெல்வளைப்பா மணலை பாவி கயிறு திரிப்பா. அது மட்டுமில்ல, சுளவு தட்டி பறக்க செய்வான் புலையன் 90 காதவெளி. அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவெளி. கருவை கருவழிப்பான், கண்ணியரை சீரழிப்பான், உருவழிப்பான், உத்தமிய சீரழிப்பான். எப்படியாக இருக்கும் போது பார்த்தான் சேவகம் ஓடோடி வந்து, ஐயா பெரும்புலையா, பெரும்புலையா, கொட்டார கரையில் பகவதியா வாசல்ல ஆணை படுத்திருக்கு, எழுந்திருக்க மாட்டேங்குது. ஆணையை எழுப்பி தந்தா 7 கிடாரம் அளவிளைய. இதுக்குதான் மாதிரி வாங்கும். நல்ல சுண்டலியை பிடிச்சி காத்துக்க விட்டுற வேண்டியதானே. அப்படியா? அது தானா படுத்திருந்துச்சுன்னா எந்திரிச்சிரும். இது மாயாண்டி சூழ்ச்சினால அது படுத்திருக்குன்னா, மாயாண்டி சூழ்ச்சியா இருந்தாலும் சுண்டலியை விட்டுட்டா எந்திரிச்சிருவான். யாமனு சொன்னா இன்னைக்கும் பாருங்க, நல்லா உறங்குதவனை எழுப்பிடலாம். சரி, உறங்குத மாதிரி நடிக்கவன அவன் உறங்கியே போனாலும் அவனை எழுப்ப முடியாது. ஆகையினால ஆண்டி மாயாண்டி சுடலையோட வேலை. அந்த ஆணையை எழுப்பி தந்தனா மழவளையில உனக்கு ஸ்தானமா தாரம்னு சொல்லுதாருன்னு சொன்ன உடனே பார்த்தான் மாந்திரவாதி பெரும்புலைய. மச்சுக்கு ஏணி வைத்தான், மாந்திரிக மையெடுத்தான், குச்சிக்கு ஏணி வைத்து குட்டிச்சாத்தா மையெடுத்து சிறு சொலவை எடுத்தான், சிதம்பர சக்கரத்தை வரைந்து கொட்டாரக்கரை பகவதியா வாசலை வந்து அஞ்சனம் ஐபோட்டு பார்க்கிறான். என்ன பார்த்தா? அஞ்சனம் ஐபோட்டு பார்க்கும்போது அப்பன் மாயாண்டி தெரிகின்றார். காத்தமில்லை கருப்பமில்லை புலையனுக்கு காலனா தெரிகின்றார். ஈயுமில்லை எறும்புமில்ல, அவனுக்கு யமனான்னு தெரிகிறார். மாயாண்டி. அப்ப நாம் பார்த்தார் மாந்திரவாதி புலைய. ஐயா ராமராஜா மன்னா, ராமராஜா தான் வீட்டு விளக்கினாலும் முத்தம் கொஞ்சம் பொறுக்காது. ஆணை மேல இருந்த அம்மை பகவதிய வணங்கினதுனாலதான் சொடல ஆணை காலம் முடைக்கிருக்கார். இது வைவினை கிடையாது, செய்வினை கிடையாது, பேயு பிசாசோ காத்தோ கருப்போ இல்ல. இது பொல்லாத கடவுள் மகன் சொடல குத்தம். இந்த ஆணை வீரிட்டு எழுந்தரிக்கணுமானா என்ன செய்யணும்? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு. எப்படி மன்னிப்பு கேட்க? ஐயா மாயாண்டி, நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு சொல்லி 51 ராசி பணம் அவதாரம் வைக்கணும்னா. அப்படி ஒரு தெய்வம் இருக்காப்பா, செய்து பணத்தை அள்ளக்கூடிய தெய்வம். அப்ப நான் சொல்லுகிறான் மாந்திரவாதி போலைய, மன்னா மனிதரோட விளையாடுங்கள், இந்த தெய்வத்தோட விளையாடாதீங்க அப்படி நான் போலைய. தளவாளை இலைவெறித்தோ 51 ராசி பணச்ச அவதாரமா வைத்த போது கண்ணை இமை மூடி முழிக்கும் முன்னால அந்த பணத்தை எப்படி அள்ளுகிறார் தெரியுமா? ஐயா சூறாவளி காற்று போலே, காற்று போலே, காற்று போலே,
பணத்தை சுழட்டி வாரி அள்ளுகிறா காற்று போல மண்ணை அள்ளுதாரே வெளி காற்று போல பணத்தை சுழட்டி வாரி அள்ளுதாரே மாயாண்டி சுடல ஐயா சுழட்டி வாரி அள்ளும் போது ஆனையது இழந்திடுமா ஆனையது இழந்ததாலை ராமராஜ மன்னனவர் அந்த மாந்திரவாதிய புலக்கனுக்கும் மழவளைய தானம் கொடுத்தா மன்னன் கொடுத்த மழவிளையில் மாந்திரவாதிய பெரும்புலைய அவன் பருத்தி மாசல் செய்ய போறான் பருத்தி மாசல் செய்யும் போது ஒரு நாள தினமதியிலே பொலையந்தவே போல கொடியா பொலையந்தவே போல கொடியா அந்த பொலையனிடம் யாது சொல்வா போல எந்தவே போல கொடியா அவனும் என்ன சொல்வாரானோ ஐயா நான் தர்மம் செய்தேன் நீங்க கர்மம் செய்திய எப்படி மனுஷன் எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் ஒரு சின்ன கர்மம் செஞ்சா கை குழந்தை கிடைக்காது அதனால உங்களுக்கு பிள்ளை மேல ஆசையிலாட்டல் எனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும் அதனால நமக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கு வரைக்காவது இந்த தொழிலை கொஞ்சம் மறந்து இருங்க ஐயா அப்படின்னா உடனே பார்த்தான் மாந்திரவாதி பெரும்புலைய சரி மனைவி சொல்லையும் கேட்போம் என்று மாந்திரி மச்சுக்கு யானை வைத்தான் மாந்திரியம் மைய கொண்டு வச்சுட்டான் குச்சிக்கு யானை வைத்தான் குட்டி சாத்தான் மைய வச்சான் வச்சுட்டு தொழில் இல்லையே என்ன சொல்லி மழை விளையில போய் படுத்திருக்கான் மழை விளையில மாமரத்தை அடியிலே படுத்திருக்கும் போது அவையாத்தாள் விரதம் இருந்த மா பலகாரத்தை உன்னை கொண்டு வந்து காகம் புலையன் மார்பிலே போட்டது அந்த மா பலகாரத்தை எடுத்து பார்த்தா இது அவையாத்தார் விரதம் இருந்த பலகாரம் மாதிரிலாம் இருக்கு அவையாரம்மன் விரதம் இருந்த பலகாரம் என்று அந்த பலகாரத்தை கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தான் மனைவி வாங்கினா அவையார் பலகாரத்தை 2 கண்ணிலையும் ஒத்தனா வாயில போட்டு தின்னா சாப்பிட்ட உடனே அவையார் மகிமைனா அவையார் அம்மா விரதம் இருந்த மகிமைன பலகாரத்தினாலும் ஆண்டவனுடைய அருளால அந்த மருங்கிளியால் விளக்கொடி எப்படி இருக்கிறாள் தெரியாமா அன்று மாவ குழி மறந்தா அதுவே கூலி கற்பமானா முத்து நல்ல குழி மறந்தா 30 நாள் கற்பமானா நாடு அறிய 40 ஊரே அறிய 2 மாதம் 40 மொத்தம் 3 மாதம் ஆச்சு முத்த வர்த்திடுமா 4வது மாதத்தில நாவும் பள்ளும் அழுங்கிடுமா 5 6 மாதம் ஆச்சு வாங்க மெல்லாம் தங்க நீரோ மாதமாச்சு அப்படி 6வது மாதத்தில 60 பூரணமா 7வது மாதத்தில எப்பளப்போ அதிகமாச்சு 8வது மாதத்திலே திட்டு முட்டா வருகுதும்பா 9ஆம் மாதத்தில
பொலச்சி ஓல ஓல சுழறுதாள மேளவாத்திய கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மேளவாத்திய கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 10-9 மாதம் ஓலையா சொல்லுறதா இருக்க முடியல. பாப்பதான் பொலையன்னு சொல்லுதா. ஏ அம்மா பொலச்சி மழை வேளையில போய் பருத்தி மாசலுக்கு களை வெட்டிட்டு வாண்ணா. பருத்தி நல்லா கன்று தின்னும் பயிராச்சு, களை வெட்ட நேரமாச்சு, போ போ அப்படின்னு சொல்லும் போது ஏ பாவி மனுஷா, நான் இருக்க நாளெல்லாம் விட்டுட்டு இனி நிறமாத்த சொல்லிய போய் களவெட்ட போய் சொல்லுதியல. ஐயா நான் வாயும் வயிறுமா இருக்கேன். அது வரைக்கும் உனக்கு வாயு வயிறு இல்லையோ? இருந்தது, குறையா இருந்தது, இப்பதான் பெருசா ஆகி போச்சு. ஆகையினால எப்படி நான் போக மாட்டேன் என்று மறுத்தாள். ஆமா நீ போறியா இல்ல உன் கருவை அழிக்கட்டுமான்னா? அதான் கேட்டேன். அவன் பார்த்தான் போலைய நம்மளை கருவை அழிச்சிடணும்னு சொல்லி 2 பாட்டியை துணைக்கு கூட்டி கொண்டு அவன் மழையிலே விளையில வந்து, அதாவது நிறமாத்த சொல்லி வந்து என்னைக்கு விவசாயத்தை போய் பார்த்து சுற்றி வந்தான்னா, சுற்றி வந்து புலி போட்டா சொன்ன புலி இருக்குமா, பக்கம் நின்று மதிச்சா பார்த்த புலி இருக்குமா. ஆகையினால நிறமாத்த சொல்லி அனுப்பனான் பருத்திக்கு களை எடுக்க வந்தவா. ஒன்னாங்களை வெட்டுதால் உடையவனே தஞ்சம் என்று, 2ஆம் நேர வெட்டுகின்றால் இறையோனை ஈர் தஞ்சம் என்று, 3ஆவது நேரம் வெட்டும் போது மதியம் 12 மணி 1 மணி ஆச்சு. நல்லா ஊட்டி வேலையாச்சு. மத்தியான வெயிலுக்கும் அவ இருந்த மையத்துக்கும் அப்படி மயங்கி அடித்து விடியா வயிறு வலிக்கு. அப்ப மயக்கத்துல இருக்கும்போது பாட்டி ஒருத்தி ஓடுதா, ஒருத்தி அவ பக்கத்துல காவல் இருக்கா. ஏ பொலையா, பெரும்பொலையா, உன் மனைவி மழை விளையில வயிறு வலித்து இருக்காடா. மகளே, உன் மனைவிக்கு பேர்காலம் பார்க்க மருத்துவத்தை அழைத்து வான்னா. அவன் பார்த்தா ஆந்திரவாதி பெரும்புலைய வச்சுக்கு ஏணி வைத்து வெத்தல மைதடவி பொலையனுடைய பொல தெய்வம் குத்துப்பற எசக்கி அம்மா. இசக்கி அம்மா இல்ல, எசக்கி அம்மா. குத்துப்பார எசக்கியானவா வெத்தல மை போட்டு அழைக்கும் போது அவ குதி போட்டு கொலவை போட்டு வந்தாடே. விரும்பலையா, உன் மையக்கு பயந்து வந்தோம்னு நினையாதடா, மாந்திரத்துக்கு பயந்து வந்தோம்னு நினையாத. பேய்க்கு பெண்ணும் மனம் இறங்கும்னு சொல்லுவா. பேயை கண்டா பெண்ணுக்கும் மனம் இறங்கும். நான் தெய்வம், அதனால மனைவிக்கு பிறக்கது பெண் குழந்தை, என் பேரை விட வேணும் என்று சொல்லி அந்த குத்துப்பெற எசக்கியானவா மருத்துவத்தின் புலர்ச்சியா வடிவத்தை கொண்டு புலர்ச்சியோட கையை எட்டி பிடிச்ச நேரம் அந்த இசைக்கியம்மன் அருளால அவக்கு எடுப்பறிந்து குரு கறிந்து அடிபிடியா வயர் வலித்து அம்மா வயர் வலித்து ஒரு பெண் குழந்தை பிறகுதையா. மேளவாத்திய கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தண்ணீர் கொண்டோ முகம் தெளித்து ஏதவை அடங்கா சேனை போட்டி குப்பியலே கொடியறுத்து ஏ கொலவை போட்டா இசக்கி அம்மா கொடியறுத்து கொலவை போட்டா இசக்கி அம்மு.
அவன் மாவால சனித்ததாலும் கொலையனோட கொல தெய்வம் மாவாலை சனித்ததுனாலும் இசைக்கு அம்மனே வந்து பேர்காலம் பார்த்ததுனால பெத்த மாவா குழந்தைக்கு தான் ஏ மாவிசைக்கு என்று சொல்லி என்று சொல்லி அந்த மந்திரவாதி பேர் கொடுத்தான் என்று சொல்லி பெயர் கொடுத்து மந்திரவாதி பெரும் போல மாவுசைக்கு என்று சொல்லி மகளுக்குத்தான் பேர் கொடுத்தான் பேர் கொடுத்த குழந்தை தன்னை செல்லம் அவ பொலக்கொடியா அவ பிரியமுட வழக்கால ஊட்டி வளப்பாளா எல்லாம் நெய்யுருக தேத்தி மகள வளப்பாளா திரேகமெல்லாம் நெய்யுருக மாரதில தொட்டில் கட்டி மலம் அடியதில நடைபெறத்தி தோளதில தொட்டில் கட்டி தோளதில தொட்டில் கட்டி தொடையதில நடைபெறத்தி ஏதோடதில தொட்டில் கட்டி ஓடதில தொட்டில் கட்டி ஐயா மேளவத்திய கலைஞர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் மாவசைக்கு நாலு ஒருமையை பொழுது ஒருவண்ணமாக வளர்த்து வாலிபமாகி பூமியிலே விட்டா பொற்பாத நோகம் தரையிலே விட்டா தண்டகால் நோகம் என்று மாறுதலை தொட்டில் கட்டி மடியதிலே நடைபெறத்தி ஒரு வயது 2 வயது 3வது வயதிலே முடியிறக்கி காது குத்தி 6வது வயதிலே அறிவித்த கலனை படிக்க வைத்து 10 16 வயது பருவம் எங்கே பிராயத்தில அவள் பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்கின்றாள். அப்போதான் பார்த்தான் ஓடோடி வந்த சிங்கமலா அக்கா தன்னழகு இப்படி இருக்க தங்க நகை போட்டனா நல்லா இருக்கும் என்று சொல்ல எந்தகப்பா பொந்தகப்பா எனக்கு தங்க நகை வேணும் என்று கேட்கவும் மகளே மாவுசைக்கு கையிலையும் காசு இல்ல கடன் கொடுப்பாரு யாரு இல்லம்மா இல்ல தங்க நகைக்கு எங்கம்மா போகணும்னு சொல்ல உன்ட்டதான் மைத்தொழில் இருக்கலாம் எங்கேயாவது திறமை இருந்தா எனக்கு கொண்டு வந்து போடு என்றார். மகளுடைய சொல்லை கேட்டு மாந்திரவாதி புலையம் அச்சுக்கு ஏணி வைத்து மாந்திரிகமை எடுத்து வெத்தலையில் மைதடவி விளக்கு முகம் பார்க்கிற போது விளக்கு மாதிரி வச்சு பார்க்காம கண்ணு கிளீனா தெரியுது. விளக்கு முகத்தில் வைத்து பார்க்கிறான். விளக்கு முகத்துல வச்சு பார்த்தானோ பார்த்தான். கொட்டாரகரே கோமதி பகவதியா வாசல்ல 7 கடார திரவியம் இருக்க கண்டா. இந்த திரவியத்தை எடுக்கணும்னா முத்துக்கலுங்க அழிஞ்சு போயிட்டான திரவியத்தை திரவியத்தை எடுக்கணுமானா இந்த தியாவாதையை கிளப்பணும். அதனால இந்த தியாவாதை இருந்துதானா திரவியத்தை எடுக்க முடியாது என்று சொல்லி திரவியத்தை எடுக்க முடியாது என்று ஆண்டி மாயாண்டி சுடலைய கிளப்பணும் என்று புலையனுக்கு புலையம் பார்த்தா எப்பேற்பட்ட தெய்வமா இருந்தாலும் ஒரு படுகச்சி இருக்கும். மனிதனுக்கு இருக்கும் தெய்வத்துக்கு இருக்கும். அப்பேற்பட்ட படுவச்சியை பார்க்கணும்னு எண்ணுகின்ற வேளையில் மாயாண்டு நினைத்தார். ஆஹா இதுதான் சரியா உள்ள நேரம். நல்ல டயம். இந்த தியாவாதைய காட்டுக்கு அனுப்பணும். மாயாண்டி நினைக்காரு. பகவதியா வாசல்ல பச்சரிசி சாதம் உண்டு 12 வருஷமா பழுத்து போச்சு உடலு. புழுங்கரிசி சாதம் உண்டு புதுச்சு போச்சு உடலு. இன்னைக்கு அம்மாவுக்கு தெரியாம மையானம் போக வேணும் என்று மனதில் நினைக்கும் போது ஒரு போலி மையானத்தை குண்டலூர் மையானத்தை உண்டு செய்தான் போலைய கல்லடிக்கு விரவடிக்கு கட்டணத்துல பிரேத வைத்தான். அப்பங்கிறே பிரேத வாடையாது ஐயா மையான களமதில ஏ மாண்ட வேணும் வியாகுதையா மாண்டவீன வாடையாது
பாறையடி சுடலைக்குத்தான் அது மல்லிகை பூவா மணக்குதையா மணக்குதையா அழுகைய பிணவாட அதளி பூவா மணக்குதையோ ஏ மாயாண்டே மறி கொழுந்த மல்லிகை பூ வாசகமே மையானோ பேச்சியம்மா பேச்சியவா தாயுனல்ல மகனுமாக
பிள்ளை இல்ல பேரு